தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை தொடர விடமாட்டோம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்திற்கான உரிமையை திமுக தான் வாங்கி தருவது போல ஒரு மாய தோற்றத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு 127 கோடி ரூபாய் விடுவித்து உள்ளது. ஆனால் திமுக அரசு உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தியதா என கேள்வி எழுப்பினார். அது முப்பெரும் விழாவா முற்றிலும் பொய்கள் விழாவான்னு எனக்கு தெரியல. ஏதோ மத்திய அரசு கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதை போலவும், தமிழகத்துல உரிமைகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருப்பதை போலவும், தமிழகத்திற்கு இவர்கள் தான் இன்று உரிமையை வாங்கி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருப்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு மட்டுமே 127.5 கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. ஆக மக்களின் உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கிறது. இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம்.